அந்த பேரை வந்து என்ன பேர் கொடுத்தீங்களோ இந்த சோழ அழிக்கணும் அழிச்சு விட்டுருங்க. இப்ப அடுத்து நீங்க ஹாய் படம் போகும்போது கவின் ப்ரோ வந்தாருன்னா இனிமேல் யாரும் பப்ளிக் ஸ்டார் பிஎஸ்கேன்னு கத்தாதீங்க. புது பேர் தான் வச்சிருக்கோம், கெட்டப் ஸ்டார். வேண்டாம் 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 கேட்கவே. இல்ல நான் சொல்றேன், இல்ல யோசிச்சு பாருங்க. கெட்டப் கவின் எல்லாரும் எந்திரச்சுவா கவின் நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலி பண்ணு மறந்துடுவாங்க தான் நினைச்சேன். ஆனா ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது வெற்றியில நிஜமாவே இதை சொல்லி கத்துறாங்க. நீ வச்சுட்டு மறந்துட்டு ஏதோ ஒண்ணு வாயில வந்து துப்பிட்டு போயிடுற. இல்ல எடுத்துக்கிறாங்க. இல்ல நல்லதுதானே. நான் உங்கள்ட்ட அடுத்த படத்துக்கே சொன்னேன், பேரு ரெஜிஸ்டர் பண்றதுக்கே போராட்டமா இருக்கு. ஆரம்பத்துல சொன்னேன் இந்த நிஞ்சாக்கெல்லாம் சுத்த சொன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன், ஏன்டா எப்படி எங்களதான் அடிக்க போறீங்க, நான் ஏன்டா சொல்லி கேட்டேன். இந்த படத்துல விட்டுலாம், அடுத்த படத்துல சரி அடுத்த படத்தை வச்சுப்போமா? அது 50 படம் கண்டிப்பா இருக்குல்ல, அதுல பாத்துக்கலாம். சரி கெட்டப் ஸ்டார் வேண்டாம் வேண்டாம். சரி வேற என்ன வைப்போம்? எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. பட்டம் வேணாம்னு சொல்ற ஒரு ஹீரோ இதே வச்சிடலாமா? அதே வைக்கலாம். பட்டமில்லா நடிகன் கவின் ஓகே தானே? பெருசா இருக்கேப்பா. பட்டகவின் பட்டகவின் நல்லா தானே இருக்கு. ஸ்பீடா சொன்ன தப்பா இருக்குப்பா. பிகேன்னு சொல்லிக்கலாம். பட்டகவின் பிகே பவன் கல்யாண். அதுக்கப்புறம் இவர்தான் நிறைய பட்டுட்டேன். அதுதான் வாழ்க்கையில பல பட்டகவின். அந்த கவின் பண்பட்ட கவின். அது நம்ம எப்படி சொல்லலாம்? புண்பட்ட கவின். என்ன பட்டுட்டாடா கவின். பரபரடா கவின். பட வேண்டாம் கவின். இத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க. நாங்க பிகே ஃபைனலி பட்டகவின் ஓபனிங் சாங் வச்சுப்போம். பட்டகவின் நின்னுட்டான் பட்ட உட்கார்ந்தான் பட்ட 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 பட்டகவின். நல்லதானங்க இருக்கு. போயவே நான் சொல்லிட்டேன், நான் வந்து என் கடமைகள் எல்லாம் கரெக்டா ஆற்றிடுவேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஷோ வரல அப்படின்னா அதுக்கு வந்து நிஜமா சித்து தான் காரணம். சரி ஓகே அவ்வளவுதான். இல்ல என்கிட்ட சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் நல்ல கண்டென்ட் எல்லாம் கொடுங்க, அப்பதான் படம் கொஞ்சம் ப்ரோமோட் ஆகுள்ள சொன்னாங்க. இவங்க என்னங்க கொடுக்கறது, நீங்க எடுத்துருவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஹாய் படம் குடும்பத்தோட குழந்தைகளோட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். அதனால இந்த வயலன்ஸும் இருக்காது. எந்த அது பேர் என்னடா சொல்லுவாங்க, ரத்த காட்சிகள் இருக்காது. அதனடா வயலன்ஸ் தமிழ்ல சொன்னானே. எந்த இது முத்த காட்சிகள் இருக்காது. இல்ல ஏங்க என்ன ப்ரொடியூசர் சும்மா அதனால எந்த இது குழந்தைகளோட பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆனந்தம் பார்க்கணும், வானத்தை போல பார்க்கணும்னா நீங்க போய் ஹாய் அதெல்லாம் பார்க்கணும்னா அங்க டிவிலே பாத்துக்கணும் இருந்துருவாங்க. நீங்க இப்ப படத்தை ப்ரோமோட் பண்ண வந்தீங்களா இல்ல இப்ப என்ன? இல்ல அவங்களுக்கு வந்து ஹாய் பார்க்கணும், ஹாய் வந்து பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும். இது யாருக்கு பயப்பட தேவை கிடையாது. உண்மையை சொல்லிடலாம். நானும் தேவையான உசுறு குசுரா லவ் பண்றோம். என் வயித்துல ஒரு குழந்தை வளருது. நான் 3 மாசம் கர்ப்பம்டா. 1 2 3 ஆனா அந்த நடிப்பு இன்னும் மாறல. ஆனா இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேம் அப்படி நாங்களே சொல்லுவோம். ஓகே இப்போ அதுல வந்து தம்பி பிரிச்சு வைங்க. எஸ் இந்த கேம் பேர் என்னன்னா கட்டு கட்டு சீட்டு கட்டு. கட்டு கட்டு சீட்டு கட்டு. அது கூட ராகமா தான் பிடிக்கிறாரு. நம்மளதான் ஜி பாடுனீங்க. கட்டு கட்டு சீட்டு கட்டு. இப்போ உங்களுக்கு தாங்க பிடிங்க. நீங்க 2 பேர் ஒரு டீம், நாங்க 2 பேர் வந்து ஹாய் டீம், நாங்க ஓய் டீம். ஓகே இப்போ எங்க கிட்ட நம்ம கிட்ட இதுல இருக்கும். இதுல என்ன பண்ணணும், நம்மளே ஒரு 5 கார்டு சூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம நல்லா குளிக்கிறது. பிரதர் நீங்களும் குளிக்க பண்ணுமா? இல்ல ஷஃபிள்லாம் பண்ணியாச்சு போதும். இந்த 5 டீம் லைனா வச்சிருங்க. ஏதாவது ஒரு 5 கார்டு பார்க்க கூடாது. சோ வந்து இது புது கேம் फ्रेंड्स, உங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. நாங்க ஒரு 5 கார்டு சூஸ் பண்றோம். அப்படியே நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஏய் லான்ச்சிங் மோனே என்னன்னா எடுங்கண்ணே. இருங்க பிரதர், நாங்க கொஞ்சம் யோசிச்சு இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல இந்த கேம் வரலன்னா இந்த கேம் ஒரு மாதிரி விளங்கலன்னு அர்த்தம் இல்ல. கரெக்ட் சொல்லலாம். இந்த இவங்க சரியா விளையாடலன்னு சொல்லுவோம். ஆனா நாங்க இதை தான் சொல்லுவோம், நீங்க சரியா விளையாடல. இப்ப இதுல 5 கார்டு இருக்கு இல்லையா ப்ரோ? உங்கள்ட்ட 5 கார்டு இருக்கு. இப்ப ஒண்ணா டர்ன் பண்ணோம். சோ இதுல வந்து இப்ப கிங் அப்படின்னா 13வது நம்பர், குயின் 12, ஜாக் வந்துச்சுன்னா அது அப்படியே நமக்கு அப்படியே வரும். இதுல ஆஸ் வந்துச்சுன்னா மட்டும் 1. ஓகேங்களா? சோ இதுல நம்ம ஒண்ணா திருப்பினே வருவோம். ஓவரால் கவுண்ட் எடுப்போம். அதுல இப்ப நாங்க ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா நாங்க உங்கள்ட்ட வந்து ஒரு டேர், நாங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போம். நீங்க ஓவரால் ஜாஸ்தியா இருந்துச்சா நீங்க எங்க 2 பேருக்கு எதுனாலும் கேட்கலாம். ஆனா இதுல என்ன வருதோ அதை கண்டிப்பா
பண்ணிதான் ஆகணும். அதுதான். ஏன்னா நீங்க வந்து இப்ப வந்து ஹாய் டீமா இருக்கீங்க, நாங்க ஓய் டீமா இருக்கோம். ஆயா ஓயான்னு பாப்போம். ஓய். வாங்க ஓய். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க. நாங்க வா எங்க அண்ணன். இன் கேஸ் இத நீங்க திருப்பும் போது நடுவுல ஜோக்கர் வந்துருச்சுன்னா அதுக்கு ப்ரீவியஸா நீங்க ஒரு 5 எடுத்திருந்தீங்கன்னா அது அப்படியே டபுளா மாறி ஓவரால் கவுண்ட்ல. ஓகேங்களா? சூப்பர். எப்படி அவருக்கு ஒண்ணும் புரியல. ஓகே மட்டும் சொல்லிட்டாரு. ஆட திருப்புறேன், கணக்க நீங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் யாருடா கிடப்பா? கணக்கே பண்ணாம இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற ப்ரொடியூசர். ஓகே எடுங்க ஃபர்ஸ்ட் நீங்க பிரதர். ஏதாவது எதை வேணா எடுக்கலாம். 6 தல 13 எடுத்தல. 11 முடியல, 11 தான் முடிஞ்சுச்சு. 7 6 + 7 எவ்வளவு? 13. ஆமா ஓவரால் 13. நீங்க ரெண்டி மாப்ள என்ன 14 14 9 13 ஒரு 9 22 22 ஒரு என்ன போக ரொம்ப வீக்கா. 14 ஒரு 5 19 19. இப்ப நீங்க எவ்வளவுல இருக்கீங்க? நாங்க 22 நாங்க 19. நீங்க 19. யாரு கம்மியா இருக்காங்களோ அவங்க தான் திருப்பணும் இப்போ. அப்படி இல்ல லைனா தான் இது திரும்ப. நான் இஷ்டத்துக்கு கேம் அப்பப்ப மாத்தி நீங்க ஏதாவது கேட்டோமா? நல்லா 4 அப்புறம் என்ன? ஐயோ 2 26 7 26. ரெண்டு பேருமே 26. நாங்களும் 26 அப்படியா? தான். நாங்களும் 7 3 10 26 ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம். ஆமா. இப்படி நெக் போறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ஒரே நேரத்துல திருப்போமா? ஓகே. ஓகேவா? ஓகேவா? இருங்க நாங்க அதுக்கு முன்னாடி வேண்டிக்கிறோம். அவங்க வேண்டிக்கிறாங்களா? எண்ணிக்கோங்க என்ன ஆனா வேண்டி. 3 ம் 2 ம் 1. 8 என்ன போங்க இருக்குது? அதுக்கு தாண்டி அந்த லாக். அதான். சின்னதா ஒரு lag. அவ்வளவுதான். So இது yes. ஏதாவது முன்னாடி வச்சு எடுத்து வச்சிருந்தீங்களா பிரதர்? கண்ணு முன்னாடி இல்ல பிரதர், நீங்க பாக்குறீங்க. பேசுறது இவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்குத பார்த்தாலே எனக்கு டவுட் வருது பிரதர். தோத்தவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். ஓய் டீம் தான் ஓய். ஹாய் டீம் தான் ஓய். அவ்வளவுதான். டீமா ஹை டீம் ஜெயிச்சிருக்குல்ல. பரவாயில்ல, எங்களுக்கு அதுதான் ஹாய் டீம் ஜெயிச்சா என்ன? ஹைன்ற சம்பந்தப்பட்ட ஏதாவது பரவாயில்ல, நீ சொன்னா நாங்க விட மாட்டோம். ஆமால்ல. கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அந்த ஒரு இது தோல்வியோட வலி இருக்கே. பாவம் அது என்னென்ன பேச வைக்குது பாருங்க. ரெடியாப்பா? So, இப்ப நாங்க வந்து ஒரு டேட் தரோம், அது நீங்க பண்ணணும். 8வது படம். அப்ப இதுக்கு முன்னாடி 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா. இந்த 7 படத்துல அவரோட சாய்ஸ் ஏதாவது ஒரு படத்தை அவர் சூஸ் பண்ணணும். ஓகே சொல்லுங்க, அப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். மாட்டேன். சொல்லு ஏதாவது. நான் சொல்றேன்டா. ரெடி பக்கறா. பிளடி பகர். இப்ப பிளடி பகருக்கு அவரே அவர் வாயால நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லணும். அவ்வளவுதானே? ஆமா. Bloody Bakery எல்லாருமே நெகட்டிவ். இவ்வளவு அதுதான் நடிச்ச ஹீரோவே, அதாவது தான் குழந்தைய தானே திட்டுற எப்படி இருக்கும் அதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். இந்த ராஜா வந்து யோசிச்சு பாருங்க, காடு கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா ஊரெல்லாம் சொன்னதை நானே வாயால் சொல்றேன். அந்த வழி இருக்கே. நல்ல வேலை ராஜா. ரெடி பேக்கர் பத்தி இப்ப சொல்லணும்னா என்னத்த சொல்றது, சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை அந்த படத்துல. அது ஃபர்ஸ்ட் நெகட்டிவா பாத்தீங்கன்னா அந்த படத்தோட டைட்டில் இருந்தே பிரச்சனை. பெக்கர்னு ஒரு பெக்கர்னா என்னங்க? பெக்கர்னா பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கிறது யாரோ டைட்டிலா வைப்பாங்களா? சரி வச்சோம். நாங்க வச்சோம். சரி ஏன் வச்சோம்? அன்றே கணித்தார் மாதிரி அன்னைக்கு. ஆமா, அந்த மாதிரி நம்பி வச்சோம். சரி ஓகே, அப்படி எல்லாம் என்ன பெருசா நெகட்டிவிட்டிலாம், அதான் கரெக்டா இருந்தா அதெல்லாம் கரெக்டா நடந்துருமே அப்படின்னு நம்பிதான் பாசிட்டிவ் மேன். இல்ல ஆமா. ஆனா அதுக்கு கை கொடுக்கலைங்க. ஆனா பிச்சைக்காரன் அந்த படம் ஹிட். பாத்தீங்களா, அதுக்குதான் சொன்னேன். அப்போ கதை கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா அந்த டைட்டில் கீட்டு எல்லாம் சம்பந்தம் கிடையாது. இதுக்கும் நீங்க சொல்றதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நெகட்டிவ் வந்து இதோட மெயின் நெகட்டிவ் இந்த படத்துல நடிச்ச ஒருத்தங்க கெட்டப்ப கேட்டு கதையை கேட்காம விட்டேன். பெக்கர் கெட்டப் தானே, நான் நல்லா பண்ணுவேன். ஆமா நல்லா நல்லா நடிக்கலாமே அப்படின்ற மாதிரிதான் நம்பிதான் போனேன். நல்லா நடிச்சேன்னு நம்புறேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ஏதோ ஒண்ணு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. சரி ஓகே, அடுத்தது. அது நிஜமா கஷ்டமா இருக்கு நம்ம படத்தை பத்தி. அது தெரியுது, அது ஓடலான்னு தெரியுது. ஆனாலும் இதுக்கே ஒரு மனசு எதுக்கு உண்மையாலே ஓகே, ஹாய் டீம், யுவர் வின்னர். நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட். இப்ப நான் 5 கார்டு சூஸ் பண்றேன். ரெடியா? நானே ஒண்ணுதான். 1 ஓகே 2 ஒரு தடவை நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். 3. ஓகே ஓகே வரீங்களா? இந்த பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறோம். 5
நீங்களும் 5 எடுத்தா நாங்களும் 5 எடுப்போம். எங்க வச்சு 5? ஓ நீங்க 5 வச்சுதான் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஓகே இப்ப அடுத்து என்ன? நாங்கள் 5. நீங்க 8 எடுங்க. 13. நம்ம ஒரு கிங் வச்சிருந்தோமே இல்லையே. இவர் இது ரம்மின்னு நினைச்சிட்டாரு. கிங் இப்போ வாங்க. இப்போ வாங்க அடுத்தது வாங்க. உங்க இது ஜோடி போடுவோம். ஜோடி ஓ கிங் எடுத்தீங்க. அப்ப கிங்ல குயின். நம்ம குயின் எடுக்கல. இல்ல ஜாக் ஜாக்னா நம்ம என்ன எடுப்போம்? நீ ஜோக்கர் போய் எடுத்துருங்க. இல்ல இருங்க வெயிட் பண்ணுங்க. ஜாக் 4 எடுத்துட்டீங்களா? அப்ப நாங்க அவ்வளவுதான். அப்ப இது எவ்வளவுடா? 13 13 25 25 30. அது நீங்க தான் win. ஒரு மாதிரி அதாவது எங்களுக்கு இன்ஃபினிட்டில போனதுனால நாங்க இப்ப நோக்கி win. போயிட்டு இருக்கோம் நாங்க. அதனால இப்ப ஆட்டோமேட்டிக்கா நாங்க வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. ஐயோ நீங்க தானே அதிகம். அவ்வளவுதான் நாங்க அதிகம் தான்டா. சோ ஒய் டீம் ஜெயிச்சிட்டாங்க. 122 பாயிண்ட் வச்சிருக்கோம். 122. வேணா 5 கடன் தரோம் வேணா நீங்க எழுதிக்கீங்க. ஓகே நாங்க தோத்துறோம் ஒத்துக்கிறோம்ப்பா. சரி ஓகே. சொல்லுங்கப்பா என்னப்பா பண்ணோம்? அவர் வந்து ஒரு டைரக்டரா இருந்தாலும் அவர் வந்து ஒரு பாடலாசிரியர். அது சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு போகும். இசை ரொம்ப கம்மியா இருக்கு ஷோல. அதனால இசையை சேப். கைய வச்சிட்டாரு. என்னடா ஊனாவா என்னடா அது? காடு மொத்தமா காடு மோடு எழுதிர போறாரு. மாட்டு கிடையாது. அதுக்கு அவ வர இடம் வரும். ஆமா. இங்க பாருங்க இப்ப உங்களுக்கு என்ன டாஸ்க்னா இப்ப இருக்கிற சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து இப்போ உங்க என்ன கரெக்ட் தானே? இப்போ உங்களுக்கு அவர் வேற தொட்டு பாத்துறாரு. சமுதாயத்துக்கு என்ன வேணுமோ அது. அதான் இப்ப சமுதாயத்துல எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இப்ப ஹேர் ஃபால் வந்துருச்சு அதனால சரியா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது யாருக்கும். இப்ப வெளில சொசைட்டிக்கு போனா பெரிய மரியாதை இல்ல. இப்ப இவங்க எல்லாம் புத்துணர்ச்சியோட வெளில வரணும். அவங்க எல்லாம் மோட்டிவேட் ஆகணும். ஒரு மோட்டிவேஷன் சாங் எழுதுறீங்க நீங்க. இது வரைக்கும் நீங்க மோட்டிவேஷன் சாங் எழுதி நாங்க லவ் சாங் தான் எழுதி கேட்டிருக்கோம். ஏன் இது டிராகன் ஏன் நிக்க இடம் தெரியாது ரெமோனி காதலன். அது மோட்டிவேஷனா? கீழ இருந்து மேல அவர் மோட்டிவேட் ஒரு வரிதான் வந்துட்டானே இவ அவதான் இவதான் அவதான். ஓகே அது மாதிரி அப்புறம் இது ஒவ்வொரு போதும். அதுவும் நீங்க தானா? நான் அது எழுதல. அதை கேட்டுதான் இதை இறந்து போயிட்ட ஒரு நிமிஷம். மயிர் போச்சுன்னா மயிரா போச்சு அப்படின்னு அவன் வாழ்க்கை அமையணும். இந்த பாட்டோட பேரு மயிர் போச்சு மயிரா போச்சு. கண்ணுமூடி அது இல்ல. கை வச்சிட்டாரு அமைதியாருங்க. மிரட்டிட்டாரு 2வது லைன்லயே. அப்படியா? ஆமா. இவரு இந்த கவிஞராடா? இந்த இதுல என்ன ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது எழுதுவாங்களே அதான் ஐக்குலா எழுதுவாங்க டக்குன்னு. ரெடி. இது வரைக்கும் முடிச்சு இதுல இருந்து போலாம். ஓகே சரி. நான் ஓகே நான் ஏதோ ஒரு டியூனை மைண்ட்ல வச்சு எழுதிட்டேன். சரி ஓகே. நீங்க வெறும் இதுல இருந்து நீங்க அப்படியே டேக் நீங்க ராகமா பாடாம வெறும் இதுவா படிச்சிருவோம். லிரிக்ஸா சொல்லிருங்க. அந்த மாதிரி வந்தா அது கரெக்டா இருக்காது. சரி நான் எனக்கு என்ன சரி, தெரியும் பண்றேன். ஏன் மண்டைய பாக்காத என் மனச பாரு, என் ஹேர பாக்காத என் ஆட்ட பாரு. இது நீங்க தான் ஏதாவது ஒரு டியூன் போடணும். இது என்ன லிரிக்னு சொல்லுங்க. வளராம இருக்கிறது ஜஸ்ட் மை மயிறு, ஓகே. வளர்ந்துட்டே இருக்கிறது என் காதல் தாண்டி என் உயிர். என்னடா வரலையே இன்னும் நினைச்சேன். அப்புறம் திரும்ப அதே மண்டைய பார்க்காத திரும்ப வந்துருவோம். என் மனச பாரு கொட்டுது என்னோட முடி. ப்ரோ முடி ரைமிங்ல தான் சொல்லுங்க. அவர் என்ன டியூன் சொன்னா? என் மண்டைய பார்க்காத திருடாதே. ஓ அதான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துச்சு. ஏன் ஆட்ட பாரு 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 அப்படி வரும். அப்ப நீங்களும் சங்கீத பண்ணா? இல்ல இன்னும் கீழே இறங்குறீங்களே பாரு அப்படின்னு இறங்குனீங்களே சும்மா அந்த மாதிரி கோரஸ் தானா? கொட்டுது என்னோட முடி. அது வரைக்கும் வந்துட்டாருண்ணே. கொட்டுது என்னோட முடி. அதுக்கு காரணம் நீதான் அடி. சரி ஓகே. இது பிரதர் இது போதுங்க பிரதர். போதுமான அளவுக்கு நமக்கு பாட்டு வந்துருச்சு. இப்போ இத நம்ம பாட்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். நம்ம ஐட்டத்தை எடுங்க. ரெடியா? ரெடி சார். அதுல அப்படியே பாட்டு பாடி ரெடி பண்ணிடலாம். ரெடிமேடா ரெடியா? அதுல தான் அவங்க இதே வச்சிருக்காங்க. ரெடியா? இப்போ நான் வந்து விக்னேஷ் சிவன் சார் எழுதின ஒரு லிரிக்ஸ் தரேன். அவர் எப்பவுமே அனிருத் சாரோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாரு. ஸோ நீ அனிருத் சார் மியூசிக் போட்டா எப்படி இருக்குமோ, அவர் பாடின மாதிரி அவரே அவருடைய வாய்ஸ்ல பாடினா எப்படி இருக்குமோ அப்படி இந்த பாட்டை ரெடி பண்ணி கொடு. இந்த பாட்டை இப்பதான் நான் லிரிக்ஸ சொல்ல போறேன். ஸ்டார்ட். என் மண்டைய பார்க்காத என் மனச பாரு, என் ஹேரை பார்க்காத என் ஹார்ட்டை பாரு, கொட்டுது என்னோட முடி, அதுக்கு காரணம் நீதானடி. என் மண்டைய பார்க்காத என் மனச பாரு, என் ஹேர பார்க்காத என் ஹார்ட்ட பாரு, கொட்டுது என்னோட முடி, அதுக்கு காரணம் நீதானடி. தலைவா உங்களுக்காக நாங்க டெடிகேட் பண்றோம். அதாவது காப்பி ரைட்ஸ்ன்ற அந்த இதுக்குள்ள எவனுமே வர முடியாது.
இப்ப ஜெமினி நினைச்சாலும் திரும்ப இதுக்குள்ள போய் இந்த பாட்டை ஜெமினியாலே முடியாது. எல்லாருக்கும் ஃப்ரீ ரைட்ஸ், யாரும் எடுத்து யூஸ் பண்ணிக்க. அந்த பாட்டை ஒரு தடவை போடுங்க, நம்ம சேர்ந்து பாடலாம். என் மண்டைய பார்க்காத என் மனச பாரு, என் ஹேர பார்க்காத என் ஹார்ட்ட பாரு, ஹார்ட்ட பாரு. கொட்டுது என்னோட முடி, அதுக்கு காரணம் நீதானடி. என்ன பாட்டாலும் ஸ்டெப் இதுதான். கொட்டுது என்னோட முடி, அதுக்கு காரணம் நீதானடி. லாஸ்ட் சரியா? இருங்க. சரி, நம்ம நேர்மையா விளையாடுவோம். நாங்க நேர்மா லைனா 5 கார்டு எடுத்துறாரு. போன வாட்டியும் நம்ம நேர்மையா தான் செய்யலாம். அவ்வளவுதான், இது எங்களுது. இவரு கண்ட்ரோலே பண்ண டக்கு டக்குன்னு தெரிஞ்சு ஒரு கார்டு ஓபன் பண்ணிட்டீங்க. யாரு ஓபன் பண்ணா? ஒரிஜினல் ஹாய் டீம். நீங்க ஹாய் டீம், நாங்க ஓய் டீம். வாங்க ஓய். சரி, நீங்க யாரு? நீங்க அப்பா, இந்தாங்க உங்களுக்கு. அதான் சொல்றேன். நாங்க ஜே நாங்க உங்களுக்கு துறப்போம். 10 மொத்தம் அப்பா சரி ஓகே, அது போயிடும். 14 ஏய், 15 சூப்பர். 26 எப்படி எங்க 19 ஸ்டார்டிங்ல இருந்து அவரே நமக்கு 35 மட்டும்ல. தல லாஸ்ட் கணக்கு பண்ணிக்கிறோம். 8